நீங்க யூபிஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? பெரிய பிரச்சனை தான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா, அண்மையில பெங்களூர், மைசூர் பகுதிகள்ல ஒரு விஷயம் நடந்தது. தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா, அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. என்னன்னு ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், டிஜிட்டல் இந்தியா, யூபிஐ யூஸ் பண்ணுங்க, பீம் யூஸ் பண்ணுங்க, அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க சார். நாங்க சொன்னோமா? சொன்னாங்க சார். யார் சொன்னாங்க? சொன்னாங்க சார். பெரியப்பா சொன்னார். சொன்னாங்க சார். யார் சொன்னாரு? சொன்னாங்க சார். யார் சொன்னாங்க? அவர்தான் சார். பிரதமர் நரேந்திர மோடி சொன்னாரு சார். டிஜிட்டல் இந்தியா தான் இனிமேல். அதனால பீம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ அதை நாங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டோம். இப்போ என்னடான்னா, சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி நோட்டீஸ் வருது. என்ன பேசிஸில் வருதுன்னு கேட்டால், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்கு. அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஏதோ தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுறேன். அந்த தள்ளுவண்டி வியாபாரத்தை என் பேரில் இருக்குது. என் அக்கௌண்ட்டில் 40 லட்ச ரூபா வந்துட்டு போயிருக்கு. அதனால நீ ஜிஎஸ்டி கட்டணும். எஸ். நீ ஜிஎஸ்டி கட்டலை, அதுக்கு வந்து இவ்வளோ நாளாக நீ கட்டலை, அதுக்கு இவ்வளோ ஃபைன், அது இதுன்னு போட்டு ஒரு 1.5 கோடியை கொடு, 2.5 கோடி கொடுன்னு கேட்குறான் தள்ளுவண்டி கடைக்காரங்க. தள்ளுவண்டிக்காரன்ட்ட எந்த ஒரு நியாயம்? அது தக்காளி வியாபாரம் பண்ணவன்ட்ட கேட்குறான். ஏன்? என்னதான் சார் அது நடக்குது? வாட்ஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட்? இப்போ ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ரொம்ப ப்ரெஷர். அந்த ஜிஎஸ்டி நம்பர்ஸை காட்டுறதுக்கு. ஜிஎஸ்டி வருமானமே கிடையாது இல்லை. நீ எல்லா வருமானையும் தள்ளுபடி பண்ணிட்டேன்னா, இது வந்து தனியாக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. ஸ்டேட்டுக்கு பாதி, ஜிஎஸ்டிக்கு பாதி. ஓகே சார். இப்போ 18%னா 9% ஸ்டேட்டு, 9% சென்ட்ரல், எல்லாம் சேர்த்து தான் வேலை செய்யுது. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. எப்படியாவது வருமானத்தை கூட்டணும். அப்போ என்ன பண்ணுவேன்? உனக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கான இன்டெலிஜென்ஸ் வாங்குற, ஒரு 2 வருஷம் டிலேடாக வருது. அப்போ எந்த அக்கௌண்ட்டெல்லாம் 40 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு பார்க்குறேன். அவனுக்கெல்லாம் டைப் அடித்து விட்றா நோட்டீஸ் விட்றது. ஓகே. இப்போ இது தள்ளுவண்டி கடைக்காரங்களுக்கு வருதுன்னா புரியல சார். அவங்களுக்கு ஏன் 40 லட்ச ரூபாய்க்கு, அவங்க 40 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. அதெல்லாம் அவன் சொல்லட்டுமே. நான் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்ருவோம்ல, பஸ் அவன் அக்கௌண்ட்டாக 40 லட்ச ரூபா வந்துட்டு போயிருக்கு. நீ தக்காளி வியாபாரம் பண்ணுற, ஜிஎஸ்டி கட்டல, இதான் ஃபைன், இவ்வளோ கட்டுன்னு நோட்டீஸ் தானே அனுப்பிச்சிருக்கேன். நோட்டீஸுக்கு பதில் சொல்லு சார். தக்காளி வியாபாரம் பண்ணுறவன் மிஞ்சி போனால் ஒரு 2000, 3000, 10,000 ரூபா வச்சு பண்ணுவானா சார்? அதே கடன் தான் வாங்குவான் சார். உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்திருக்கு, நீ ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணலை. நான் சொல்கிறேன் நீ டேக்ஸ் கட்டணும்னு. டேக்ஸ் கட்ட வேண்டாம் நீ ப்ரூவ் பண்ணியா? சும்மா பேசிக்கிட்டே இருக்கிற. என்ன சார், நான் தக்காளி காலையில் நீ தக்காளி காத்தால வாங்கி சாயங்காலம் வித்துரு. உன் அக்கௌண்ட்டில் 40 லட்சம் பணம் வந்ததா வரலையா? 40 லட்சத்தை தான் வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருப்பேனே. சரி சார், இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு வாங்குறேன், சாயந்தரமே அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். நீ உன் பேங்க்கில் வந்துதா வரலையா? 40 லட்ச ரூபா நீ அங்கங்கே 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபான்னு சொல்லி 40 லட்ச ரூபா வாங்கியிருக்கிற. என் ரூல் என்ன சொல்லுது? 20 லட்சம் நினைக்கிறேன், இப்போ 40 ஆகிட்டாங்கன்னு தெரியல. எக்ஸாம்ஷன் சர்வீசஸ்க்கு 20 லட்சம் சார், கூட்ஸுக்கு 40 லட்சம். 41 லட்ச ரூபா வந்துருச்சு. 41 லட்ச ரூபா ஆயிடுச்சுன்னா 40 லட்ச ரூபாய்க்கு நீ ஜிஎஸ்டி போடணும். நீ ஜிஎஸ்டி ரிட்டர்னே ஃபைல் பண்ணலை. ஒரு வருஷம் 40 லட்சம் வாங்கியிருந்தா 4 வருஷத்துக்கு நீ 40 லட்சம் வாங்கியிருப்ப. அந்த கணக்கு போட்டு உனக்கு டிலேட் ரிட்டர்ன் ஃபைல் எல்லாம் போட்டு பெனால்ட்டிலாம் போட்டு 1.5 கோடி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டா என் வேலை முடிஞ்சுது. நீ ஏதோ மூளையெல்லாம் யூஸ் பண்ண சொல்கிற. நான் எதுக்கு மூளையெல்லாம் யூஸ் பண்ணணும் சார்? இது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. என்ன டிஸ்டர்பிங்கு? காலங்காலமாக நம்ம ஊரில் இதுதான் நடந்துகிட்ருக்கு. சேல்ஸ் டேக்ஸ் நோட்டீஸ் இப்படி தான் வரும். சரி சார், அப்போது என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தாலே நீங்கள் கணக்கில் எடுத்துப்பீங்க அப்படின்னா? நீ எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு தானே ஏன் சொன்னேன் சார். என்கிட்ட போன வாரம் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ட அப்படின்னு கேட்டால், நான் 200 ரூபாய்க்கு சாப்பிட்டேன்றதை நான் எங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? நீ இத்தனை நாள் ரெஜிஸ்டர் வச்சுருக்கேன்னா நீ கணக்கு வச்சுருக்கணும். இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னா பில்லு வச்சுருக்கணும். யார் யார்கிட்ட நீ வாங்கினேன்னு பேன் கார்டு வச்சுருக்கணும். எனக்கெல்லாம் தெரியாது. நீ வைக்கல, 1.5 கோடி கட்டு சார். கணக்கு வச்சிருக்கலாம் சார். எங்கே கணக்கு கட்டல? நீ மக்களை ஏமாத்துற, பணத்தை கட்டு. தக்காளி கூட விற்று நான் மக்களை நீ வந்து 1.5 கோடி சம்பாதிச்சிருக்க. என் கணக்கு எப்படி? ஒரு வருஷம் 40 லட்சம் வாங்கியிருக்கிற.
4 வருஷம் நீ 40 லட்சம் வாங்கியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். நீ உன் பேங்க் அக்கௌண்ட்லாம் கொண்டு வா, நான் பார்க்குறேன். அதுக்கு நான் எவ்வளோ நாள் உங்கள் பின்னாடி சுற்றணும்? அதெல்லாம் நான் டைம் இருக்கிறச்ச பார்ப்பேன். நீ வரச்ச பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிடுவேன், காஃபி சாப்பிடுவேன், குமுதம் படிக்கணும், ஆனந்த விகடன் படிக்கணும், அங்கே வந்து லங்கேஷ் பத்திரிகா படிக்கணும், தட்சிண பிரபா படிக்கணும், டெக்கன் ஹெரால்டு படிக்கணும், சினிமா பார்க்கணும், எவ்வளோ வேலை இருக்குது எனக்கு. அதுக்கு நடுவில் நீ வந்து நில்லுன்று இப்படி. நான் அனந்தநாகை பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவேன். அனந்தநாக் சங்கர் நாகெல்லாம் பேசிட்டு வருவேன். அதில் வேறு இந்த ராஜ்குமார் பையன் வேறு செத்து போயிட்டான் ஹார்ட் அட்டாக்ல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் உன்னை கவனிப்பேன் ஒரு நாளைக்கு. சார் ஜஸ்ட் ஒன்றிங், ஒரு தள்ளுவண்டி கடைக்காரரு ஒரு பூ விற்கக்கூடியவங்களோட அக்கௌண்ட்டில் எப்படி 40 லட்ச ரூபா வரும்? ஏன் வராது? ஏன் வராது? ஹோல்சேல் பண்ணுறவனுக்கு வராது, நிச்சயமாக வரும். அது எப்படி சார்? ஒருத்தர் என் அக்கௌண்ட்லலாம் நான் 40 லட்சம் பார்த்ததே கிடையாது சார். அவன் 40 லட்சம் இருக்குன்னா சொன்னான் சார். அட்லீஸ்ட் டிரான்சாக்ஷனாவது ஆகுறதுன்னு இருக்குல்ல? ஈஸியாக ஆகாது. இப்போ 1 கிலோ மாம்பழம் எவ்வளோ விலை? இப்போ மாம்பழ சீசன். 1 கிலோ மாம்பழம் எவ்வளோ? 60 ரூபா 70 ரூபாய்க்கு 100 ரூபான்னு வச்சுக்கலாம். 100 ரூபா. 6 மாதம் இந்த சீசன் இன்னும் முடியல, இன்னும் சீசன் இருக்கு. ஒரு நாளைக்கு நான் 100 கிலோ விற்றேன்னா எனக்கு எவ்வளோ ஆச்சு? 100 கிலோ விற்றீங்கன்னா 10,000. 10,000 வந்தது, 10,000 போச்சு, எவ்வளோ ஆச்சு? ஓகே சார், ஃபைன். ஸோ 10,000 நான் கடனாக கையில் வாங்கிடுவேன். ஆனால் எனக்கு அதுக்கு வர்ற பணம் ஃபுல்லாக ஜிபேயில் வருது, யூபிஐயில் வருது. நான் ஜிபேலேருந்து பே பண்ணிடுவேன். 20,000 ரூபா ஒரு நாளைக்கு. 20,000 ரூபான்னா ஒரு மாதத்துக்கு 6 லட்ச ரூபா. 8 மாதத்துலேயே 48 லட்ச ரூபா. நவ் கிவ் எக்ஸ்ப்ளனேஷன். ஐ ஹவ் டோல்ட் யூ இன் ஹோல்சேல் மார்க்கெட். கிவ் சார் இது செம போங்கா இருக்குது சார். கிவ் எக்ஸ்ப்ளனேஷன் மேன். சார் என் கையில் பணமே இல்லை, 10,000 ரூபா ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்து நான் மாம்பழம் விற்கிறேன், சாயந்தரம் 10,000 வாங்குறேன், அந்த 10,000 அவருக்கு கொடுத்துட்றேன். உங்களுக்கு மாம்பழம் விற்றா நீங்கள் எனக்கு பணமாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எனக்கு யூபிஐயில் தான் அனுப்புறீங்க. பாஸ், மாம்பழத்துக்கு அவர் ஜிஎஸ்டி கட்டியிருக்காரா? நீ ஜிஎஸ்டி வாங்கினியா? இன்புட் கிரெடிட் எடுத்துக்க. அதுக்கப்புறம் மாம்பழத்தை கட் பண்ணி கொடுத்துருக்கு நீ. அது ஒரு சர்வீஸ், அதுக்கு ஒரு டேக்ஸ் போடணும். எவ்வளோ புதுசாக கண்டுபிடிக்கிற. அம்மையார் செலவு பண்ணுறதுக்கு காசு வாங்கி தர, என்ன திட்டுற நீ? சார் ஐம் ஜஸ்ட் ஒண்டரிங், இதுக்கு என்ன சார் வழி? இதுக்கு என்ன வழி? இதுக்கு என்ன வழி? இது ரொம்ப நாள் இப்படியே போகிறதுல அர்த்தமே இல்லையே சார். இதெல்லாம் அக்கௌண்டபிள்னா மேக் யுவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அக்கௌண்டபிள். நீ தப்பாக எழுதியிருக்க, நோட்டீஸ் கொடுத்துருக்க, நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணு. அப்போ ஆப்வியஸாக இது வந்து பிளாக் மணிக்கு தானே சார் போகும். நான் இனிமேல் ஏன் ஜிபேவோ யூபிஐ யூஸ் அது நான் இப்போ பிளாக் மணி வச்சுருக்கேன்னு ஒன்று பிடிப்பேன். பாஸ், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு தேவையில்லாமல் ப்ரொடெக்ஷனும் தேவையில்லாமல் பவர் கொடுக்கறது, எஸ்பெஷலி லோவர் பியூரோக்ரஸிக்கு பவர் கொடுக்கறதுனால தான் ப்ராப்ளம். ஒரு தாசில்தார் லெவலில், ஒரு பிளாக் ஆஃபீஸர் லெவலில் இது வெறும் ஜிஎஸ்டிக்கு இப்படிலாம் படுத்துவான். நீ ரேஷன் அட்ரஸை மாற்றி காமி, நீ மாற்றி காமிச்சிருக்க. சார் ஒரே தெருவில் 1ஆம் நம்பர் வீட்டிலேருந்து நீ 10ஆம் நம்பர் வீட்டுக்கு போ, ரேஷன் கார்டு நம்பர் நீ மாற்றி கொடு. இதனாலே நான் ரேஷன் கார்டு ரொம்ப வருஷம் எடுக்காமல் இருந்தேன். பாஸ்போர்ட்டை கூட வாங்கிட்டேன் ஈஸியாக. ரேஷன் கார்டு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, அப்ளையே பண்ணாமல் தான் இருந்தேன். அது லோவர் பியூரோக்ரஸியோட ப்ராப்ளம். ஓகே, நீ தேவையில்லாமல் அவனுக்கு பவர் கொடுத்துருக்க. அவன் யூனியன் ஃபார்ம் பண்ண விட்டுருக்க, அவன் வேலை செய்ய மாட்டான், அவன் ஸ்ட்ரைக் பண்ணுவான், அவனுக்கு பென்ஷன் சம்பளம் இதெல்லாம் எதுக்கு? டெம்பரரி ஸ்டாஃப் போட்டு போ, வேலை செய்யலாம் தூக்கிட்டு. இல்லை சார், இந்த யூபிஐ மேட்டர் வந்து இந்தியா ஃபுல்லாக யூபிஐ யூஸ் பண்ணுங்கன்றாங்க, ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஒரு சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன். இது பேர் வந்து பிரிசனர் சிண்ட்ரோம். இல்லை, இதுக்கு ஒரு பேர் இருக்குது, மறந்து போயிடுச்சு எனக்கு. கேப்போன்னு ஒரு குரூப்பு, இதில் நாசியோட டெத் கேம்பில் ஒரு குரூப்பு. இந்த ஜூஸ் எல்லாம் பிடிச்சி அடைச்சி வச்சுருந்தாங்கல்ல, இந்த ஜூஸ்குள்ளேருந்தே சில பேரை செலக்ட் பண்ணிவிடுவாங்க. அவனுக்கு சாப்பாடு உண்டு 3 வேளைக்கு அவ்வளோதான். அவன் ஆனால் மற்ற ஜூஸை துன்படுத்தணும். அவன் மற்ற கார்டோட பெட்டராக துன்படுத்துவான். ஓகே, ஜெர்மன் கார்டாவது போனால் போகிறதுன்னு தண்ணியாவது ஊற்றுவான். இந்த காப்போங்கிறவன் அதோட இன்னும் குறையிலாக இருப்பான். உன்னோட கவர்மெண்ட் அஃபீஷியல்லாம் காப்போவோட மோசம். ஓகே சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவங்க அந்த ட்ரெயினை விட்டு இறங்கணுன்னு யாரெல்லாம் தெம்பா இருக்காங்களோ அவங்கள மட்டும் தனியாக செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க அதே தான் ஸ்டெயின்லெஸ் லிஸ்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த காப்போ மாதிரி தான் உன்னோட கவர்மெண்ட் ஆஃபீஸர். மக்களை துன்படுத்தணுங்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணவன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர். கவர்மெண்ட்லன்னா வேலையே செய்யாமல் சம்பளம் கொடுக்கறது தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்.
சார் தட் இஸ் அண்டர்ஸ்டுட் சார். அது ரொம்ப வருஷமா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு சாமானிய மக்கள் பூ விக்கிறவங்க, பழம் விக்கிறவங்கலாம் இவ்ளோ பாதிக்கப்படுறாங்க. சார் என்கிட்ட வந்து நீங்க 40 லட்ச ரூபா ஜிஎஸ்டி கட்டுன்னு சொல்றது வந்து எவ்வளோ அபத்தமான ஒண்ணு. அது அபத்தம் தான். அவன் நினைக்கணும் இல்லையா? அவனுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க நீங்க? ஜெயலலிதா ஒரு வாட்டி பண்ணாங்க, ஞாபகம் வருங்க? என்னது சார்? கார்மெண்ட்டை ஸ்ட்ரைக் பண்ணவங்கன்னா ஒரு ஓவர் நைட் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆமாம், ஓவர் நைட் தூக்கிட்டாங்க. பல கார்மெண்ட் சர்வெண்ட்ஸும் ஓவர் நைட் தூக்கிட்டு இதுலேருந்து யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சைடு எம்ப்ளாய்மெண்ட் கூட்டின்னு வந்துட்டாங்க. நான் சொல்கிறேன், 4 பேரை வீட்டு வேலையை விட்டு தூக்கினீங்கன்னா கர்நாடகா கார்மெண்ட்டு 4 பேர் வேலைக்கு வருவான் திரும்பி. ஓகே சார். ஸோ இது அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டுங்கிறதே கிடையாது. எது ஃபைன். ஸோ அப்போ இதுக்கான வழிங்கிறதே ஒன்று கிடையாது. ஃபுல்லாக வந்து ஆமாம், இப்போ என்ன ரீவேம்ப் பண்ணால் தான் நடக்கும். பாஸ், இது ஜிஎஸ்டிங்கிறது என்ன? கேஸ்கேடிங் டேக்ஸ் இல்லை அப்படின்னா என்ன? கடைசியில் வர ரீட்டைலர் தானே டேக்ஸ் கட்டணும். ஒரு பொருளுக்கு 100 தடவை நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம், ஒரு தடவை கட்டினா போதும். நீங்கள் முன்னாடியே டேக்ஸ் கட்டியிருந்தீங்கன்னா அதை செட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆமாம். ஸோ அப்போ என்ன ஆகுது? நீ ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருந்தேன்னா நீ ஜிஎஸ்டி வாங்க மாட்டேன். உங்கள் ஊர் திருப்பூரில் ஜிஎஸ்டி வாங்க முடியாது. அவனுக்கான எல்லாரும் ஜிஎஸ்டி போட்டு தான் பில் கொடுத்துருப்பான். அந்த இன்புட் டேக்ஸ் வாங்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா அவனுக்கு? 6 மாதமா சம்திங். எனக்கு கவர்மெண்ட்டை கஜானா இல்லை, எனக்கு கேபிட்டல் லாக் ஆகிடும். உங்கள் கேபிட்டல் லாக் ஆகிடும். இதுக்கு என்ன சொல்கிற? அதான் பாலும் தேனா ஓடின்னே இருக்கேன் இந்தியாவில். அடப்போப்பா இதெல்லாம் பேசிக்கிட்டு. ஃபைன் சார். ஸோ இந்த யூபிஐ மேட்ருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.